இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டும் அஜித் சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அடிப்படையில் நான் தலைவரின் ரசிகன், அவரை பார்த்து அவரை போலவே வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவன். நான் நடித்த படங்களில் என்னால் முடிந்தவரை ஒரு ரஜினி ரசிகனாக அவர் புகழ் பாடியிருக்கிறேன். அஜித் சாரா? சாருக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுல்ல, அதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து நம்மள சார்ந்தவங்க இல்லாம திடீர்னு ஒருத்தருக்காக அழுகுறது அதுதான். ஸோ என்னை போன்ற நடிகர்களுக்கு எந்த ரோலும் பொருட்டே இல்லை. நான் திடீரென்று கெஸ்ட் ரோல் செய்வேன், நாயகனாகவும் வருவேன், 2-3 கதாநாயகங்களில் ஒருவராக கூட வந்து போவேன். இதெல்லாம் கேரளாவில் சகஜம். ஆனால் ரஜினி அப்படி நடிப்பதை கேரளா மக்கள் கூட விரும்ப மாட்டார்கள். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar to Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saramana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Siam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Homa, Adara Enterprise. பிரியாணி பார்ட்னர் Kappi Papa பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpha Sky One. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருப்பான்னு சொல்லுங்க. அடிப்படையில் நான் தலைவரின் ரசிகன், அவரை பார்த்து அவரை போலவே வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவன். நான் நடித்த படங்களில் என்னால் முடிந்தவரை அவர் புகழ் பாடியிருக்கிறேன். அடிப்படையில் உங்களை போன்றே மிக தீவிரமாக அவரை ரசித்து மகிழும் ரசிகன் நான். புடிச்சிட்டேன். ராகவா லாரன்ஸ் இல்ல. ராகவா லாரன்ஸ் இல்லையா? இல்ல. பிரபுதேவா மாஸ்டர் இல்ல. எனக்கு குரு தலைவர் தான். இதை எங்கும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன். ரஜினி சாரின் ரசிகர்களுக்கு இதை சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்க என்ன இன்ட் என்ன கொடுங்கண்ணே? க்ளூ கொடுத்தா நல்லா இருக்கும். இது க்ளூவே கொடுக்க மாட்டீங்களே. தலைவரிடம் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் எப்போதும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பது. தலைவருக்கு எல்லாரும் ஃபேன்ஸா இருப்பாங்களே, ஆனா யார்கிட்ட சொல்றது? நாங்க யாரிடமாவது அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ரீதியில் பழகி இருப்பாரா? அவரே அப்படி என்றால் நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? விக்னேஷ் நாத்தா, விவேக் சார்னு சொல்றாங்க. விவேக் சாரா? விவேக் சாரா? இல்ல, விவேக் சார். நீங்களே இந்த படம் இன்ட் இவர் ஒரு ஹீரோ. ஹீரோ? ஆமா. விஜய் சார்? இல்ல. பழைய ஹீரோவா புதிய ஹீரோவா? டேய், அவரது ரசிகன் என்று சொல்லிக் கொள்வது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. ஜெயம் ரவி சாரா? இதுல ஒரு தடவை பேசுங்க. இல்ல. கார்த்தி சார்? இல்ல. சூர்யா சார்? இல்ல. அஜித் சார்? அஜித் சார் சொல்லிருப்பாரு, போன் சொல்லிருப்பாரு. அஜித் சார் தான். அஜித் சாரா? அஜித் சாரா? அஜித் சார். இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டும் அஜித் சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்போ சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. நான் நடுவுல கொஞ்சம் கட் பண்ணி சொன்னேன். அடிப்படையில் நான் தலைவரின் ரசிகன், அவரை பார்த்து அவரை போலவே வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவன். நான் நடித்த படங்களில் என்னால் முடிந்தவரை ஒரு ரஜினி ரசிகனாக அவர் புகழ் பாடியிருக்கிறேன். அடிப்படையில் உங்களை போன்றே மிக தீவிரமாக அவரை ரசித்து மகிழும் ரசிகன் நான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு குரு தலைவர் தான். இதை எங்கும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன். ரஜினி சார் ரசிகர்களுக்கு இதை சொல்லுங்கள் ப்ளீஸ். தலைவரிடம் நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் எப்போதும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்பது. அவரை பாருங்கள். யாரிடமாவது தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற ரீதியில் பழகி இருப்பாரா, பேசியிருப்பாரா? அவரே அப்படி என்றால் நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? அவரது ரசிகன் என்று சொல்லிக் கொள்வது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. செம்ம டீடைலிங். எஸ். அஜித் சார் செம்ம அதிர்ச்சி கேள்வி. என்னடா நீ வந்து தலை ஃபேனு, அவரோட படத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற, ஆனா அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னே உனக்கு தெரியல. அஜித் சார் வந்து இன்டர்வியூல கொஞ்சம் அதிகமா கொடுக்க மாட்டாரு, அதை பாக்குறது இல்ல. சரி, அடுத்து ஒருத்தர். ஓகே, புடிச்சற பாருங்க. இந்த படத்தில் ரஜினி நடிக்கிறார் என்பதை உறுதி செய்த பிறகு அது ஒரு டூயட் பாடல் என்பதை தெரிந்து கொண்டு நான் ரஜினிக்காக அந்த பாடலை முடிக்க 3 நாட்கள் எடுத்தேன். ஆனால் அவர் அதிலிருந்து விலக முடிவு செய்தார். அந்த பாடலுக்கு எனக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது. ராஜா சார்? ராஜா சார் தான். ரகுமான் சார்? தேவா சார்? ரகுமான் சார். அவர் தான் டைம். ரகுமான் சார். என்ன படம் அது தெரியலண்ணே. முதல்வன். எஸ், படம் முதல்வன். போட்ட பாட்டு முதல்வனே. ஸோ முதல்வன்ல சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதா இருந்தப்ப ரகுமான் சார் வந்து அதில் போட்ட பாட்டு முதல்வனேன்ற பாட்டு சூப்பர் ஸ்டாருக்காக போட்ட பாட்டு. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் ப்ரோ, ராம் ப்ரோ, சென்னையில இருந்து பேசுறேன் ப்ரோ. சென்னையிலிருந்து பேர் சார்? ராம். ராம் ராம் ராம். சொல்லுங்க ராம். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. பிரதர், ஆமா, தேங்க் யூ பிரதர். ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் வந்து தலைவருக்கு சேனலாம் தாண்டி அவங்க கூட ஒரு சீரியஸா ஒரு கனெக்ட் ஆனது அப்படின்ற மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு செமையா இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா,
இப்ப ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே ஒருத்தர் ஃபேனா இருக்கும்ல, அது மாதிரி நம்ம ஒரு ஃபேனா இருக்கும், போறோம் வரோன்றதெல்லாம் ரைட்டு. ம். பட் இவர் இல்லாம நம்மளால முடியவே முடியாது அப்படின்ற மொமெண்ட் வந்து எனக்கு சாருக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுல்ல. ம். ஸோ அது வந்து நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு மீடியா எல்லாம். ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்லயும் அதே பேச்சு. ம். அதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த நியூஸ்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது நம்மள சார்ந்தவங்க இல்லாம திடீர்னு ஒருத்தருக்காக அழுகுறது அதுதான். ஸோ வந்து நான் அம்மாகிட்ட என்னம்மா இது இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, ஏய் அதெல்லாம் விட்றா, நீ வேற, அவரு அதெல்லாம் சூப்பரா தட்டி விட்டு வந்துருவாரு, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடான்னு அம்மா அதை ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க என்ன அந்த டைம்ல. ம். அது எனக்கு என்னடா இப்படி சொல்றாங்க அப்படி இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி வந்து அவரு சூப்பரா ரெடி ஆகி வந்தாரு அதுக்கப்புறம். ம். ஸோ அப்பதான் வந்து நம்ம சும்மா வந்து எல்லாரும் இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்னு சொல்ற மாதிரி ஒரு இது இல்லை நம்ம கிட்ட. அதெல்லாம் தாண்டி நம்ம ஏதோ ஒன்று சீரியஸா தலைவர்கிட்ட கனெக்டா இருக்குன்றது எனக்கு அந்த ஒரு அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த டைம்ல தான் எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. எனக்கு உண்மையாலே வந்து அதுல வந்து ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று தலைவர் பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஆக்சுவலா அங்க இருக்கும்போது அது ரிலீஸ் ஆச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ம். நான் நல்லா இருக்கேன்டா கண்ணா, நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஃபினட்டா நீங்களாம் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நான் நடந்து பண்ணா கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணா கண்ணான்னு சொல்லி போட்டு பேசியிருப்பாரு, ஃபேன்ஸ்க்கு கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி. உண்மையாலே அதை இன்னைக்கு கேட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ப்ரோ. அது எனக்கு சொல்ல தெரியல, அது அவ்வளோ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவரு சொன்ன மாதிரி நீங்களாம் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணுவாரு, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேனா இருக்கிறதே ரொம்ப ப்ரௌடா இருக்கு ப்ரோ. உண்மை 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 உண்மை. அப்படி அப்படி ஒரு சூழல்ல இருந்து மீண்டு வந்த ஒரு நடிகர் அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்த்தை பற்றி அவர் பெருசாக கண்டுக்கிட்டதா தெரியவே இல்லை. அவருடைய ஹெல்த் ரீசன்னால தான் அரசியல் வேணான்ற முடிவையே தலைவர் எடுக்கிறார். ஆனால் ஏன்னா அரசியல் போனால் நிறைய இடங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அப்படின்றதுனால தான் அவருடைய அந்த டிசார்டருக்குனால டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதுனால அரசியல் வேணான்னு முடிவு எடுக்கிறார். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தொடர்ந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இன்றைக்கும் படத்துக்கு ஷூட்டிங் போகிறாரு, வெளில போகிறாரு. ஆனால் அது சினிமாவாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ரிஸ்க்கை வந்து தானே எடுத்துக்கிறார். அதை வந்து பேஷனேட்டடாக அவர் அந்த ரிஸ்க்கை எடுத்து அவரே அந்த வேலையை செய்கிறதுனால எடுத்துக்கிறாரு. ஸோ அதை மீண்டு வந்து இதோட 8 படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் சூப்பர் ஸ்டார். ஸோ வேற லெவல். இப்படி ஒரு கம்பேக் அப்படின்றது நிச்சயமாக பெரிய விஷயம். அந்த ஆடியோ நோட்டு தலைவர் பேசினதை கேட்டு எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கூட்டு யாகங்கள்லாம் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனைகள் நடத்துறது, கூட்டு யாகம் பண்ணுறது, அதெல்லாம் 1 கோடி பேர் அவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்க தமிழ்நாட்டில் இருந்து. உண்மையிலே அப்படியெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனை நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர் மீண்டு வர்றார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய செல்ஃப் இதில் மீண்டு வரதில்லை. இப்படி ஒரு விஷயத்துக்கு இங்கேருந்து சிங்கப்பூர் போய் ரிட்டர்னாக வர்றார் தலைவர். அப்போ அவர் நல்லா தான் இருக்கார், நலம் அடைஞ்சிட்டாருன்னு ரிட்டர்ன் வர்றார். அப்போ இங்கே எல்லாரும் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறப்ப அங்கே நிறையா வியூகங்கள், நிறையா அவங்களுக்குள்ள இந்த ரூமர்ஸ்லாம் பரவும் இல்லையா. ஸோ அதில் இல்லை தலைவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காராம், தலைவர் வந்தோன்னே படம் நடிப்பாரா தெரில, இனி வந்து சின்ன ரோல்ஸ் கௌரவ தோற்றங்களில் நடிப்பாரா தெரில, அதுவே டவுட்டு தான் போல், இந்த மாதிரி எதேதோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். அப்போது எல்லாருமே பயந்து போய் தான் நிற்கிறாங்க, தலைவர் இப்படி வரப்போகிறான்னு. நலமாக தான் இருக்கார், இங்கே திரும்புகிறார். பார்த்தா ஏர்போர்ட்டில் எப்பவும் ஏர்போர்ட் வாசலில் இறங்கி உள்ளே போக எவ்வளோ நேரம் எடுக்குமோ அதை விட வேகமாக ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் போய் அவர் காரில் ஏறினாராம். மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிச்சிருச்சான். அவ்வளோதான், வேற என்ன வேணும்? அறிக்கை தேவையில்லை, நான் நல்லா இருக்கேன் சொல்லவே வேணாம். தலைவரை கண்ணு முன்னாடி அவரோட வேகம், அவரோட எனர்ஜி அதில் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வேற என்ன மொமெண்ட் இருக்குல்ல. ஸோ அதை தான் ராம் சொல்றார், அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம், நம்ம குடும்பம் அல்லாத ஒருத்தருக்காக நம்ம வந்து இப்படி இருந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் அப்படி. சரி, ஓகே. இப்போ இன்னொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். என்னை போன்ற நடிகர்களுக்கு எந்த ரோலும் ஒரு பொருட்டே இல்லை. நான் திடீரென்று கெஸ்ட் ரோல் பண்ணுவேன், நாயகனாகவும் வருவேன், 2-3 கதாநாயகன்களில் ஒருவராக கூட வந்து போவேன். கதை பறையும் போல் வெற்றி பெற அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் கேரளாவில் சகஜம். மம்முட்டி சார். மம்முக்கா. மம்முட்டி சார். மம்முக்கா இல்ல. அப்போ மோகன்லால் சார். மோகன்லால் சார். மோகன்லால் சார். 2 பேர் தான் இருக்காங்க. அவ்வளவுதான். அப்புறம் வேற யாரா இருக்க முடியும்? எஸ்.
ஸோ என்னை போன்ற நடிகர்களுக்கு எந்த ரோலும் பொருட்டே இல்லை. நான் திடீரென்று கெஸ்ட் ரோல் செய்வேன், நாயகனாகவும் வருவேன், 2-3 கதாநாயகங்களில் ஒருவராக கூட வந்து போவேன். மம்முட்டியும் கூட அப்படித்தான். கதை பறையும் போல் வெற்றி பெற அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் கேரளாவில் சகஜம். ஆனால் ரஜினி அப்படி நடிப்பதை கேரளா மக்கள் கூட விரும்ப மாட்டார்கள். வா அவர்களுக்கு ரஜினியை முழுமையாக ரசிக்க வேண்டும், தலைவரை பார்த்துக்கிட்டு 3 மணி நேரமும் ரஜினி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் சாருடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இப்போ இன்னொருத்தர் காலில் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ விக்னேஷ் காந்த். அவர் தான் பேசுறாரு, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, குரல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கண்டினியூஸா பேசி. ஓவர் ஆக்டிங். No problem. First of all, entire Black Sheep team, so congrats. It's an amazing initiative. ஓ, thank you. எங்க இருந்து பேசுறீங்க? இப்போ நடக்கிற நான் சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து சாவித்ரி பேசுறேன். சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து சாவித்ரி பேசுறீங்க. சிட்னியிலிருந்து சாவித்ரி. அப்பதான் சானாவுக்கு சானா கரெக்டா இருக்கும். விக்னேஷன் நம்புவாங்க. நீதான் நீங்க பேசுப்போ. சிட்னி சாவித்ரி. சிட்னி எங்க இருக்கு அதிர்ச்சி அருண்? ஆஸ்திரேலியா. இதுக்கு மேல என்ன வேணும்? சாவித்ரி மேம் பாத்துட்டு இருக்கீங்களா? லைவ் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்களா? நான் லைவ் நேத்தில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் அது போயிட்டே இருக்குன்னு. ஹஸ்பண்ட் கூட கலாய்க்கிறாரு ஓடிட்டே இருக்குமான்னு. பட் அப்படியே டிவில நான் ஸ்டாப்பா ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி மக்கள்கள் ஃபோன் பண்ணி பேசுறப்பதான் எங்களுக்கு அந்த உத்வேகம் பிறகுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் சூப்பர் ஸ்டார் எவ்வளவு பிடிக்கும், எந்த அளவு ஒரு ஃபேன் நீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு பண்ணலாம். ஆக்சுவலி இங்க நான் நிறைய பேர் சொன்னீங்க சினிமாவே போகாம நாங்க இருந்தோம் ஃபேமிலியில. பட் எங்க ஃபேமிலி அப்படியே ஆப்போசிட். நாங்க கேகே நகர்ல இருந்தோம் உதயம் தேட்டருக்கு முன்னாடி. சோ எங்க ஃபேமிலி முத்து படத்தை ஒரு 7-8 தடவை எங்க என்டையர் ஃபேமிலி போய் பார்த்திருக்கோம் தியேட்டர்ல போய் 7-8 தடவை ஃபேமிலியோட முத்து படம் பார்த்திருக்கீங்க. ஆமா. சோ அது மாதிரி ஒரு தீவிரமான ரஜினிகாந்த் ஃபேன் நாங்க என்டையர் ஃபேமிலியே. அப்பா அம்மா இப்ப வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு படம் பாக்குறதா நார்மல். என் ஹஸ்பண்ட் அதுக்கு மேல ஒரு பெரிய ஃபேன். இன்னும் ஒண்ணு சொல்ல, நான் தலைவரோட போட்டோ எடுத்திருக்கேன் சின்ன வயசுல. அப்படியா? அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. தெரியுமா? அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்களேன். எப்ப தலைவர் கூட சின்ன வயசுல அந்த போட்டோ எடுத்தீங்களே, அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா எங்களுக்காக? ஆக்சுவலா எல்கேஜி படிக்கும் போது அம்மாக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதனால த்ரூ சம் கான்டாக்ட் நாங்க போனோம். அப்போ என்டையர் வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாரும் தலைவர்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். அதுல ஒரு கொஞ்சம் எம்பாரசிங் மொமெண்ட் கூட. அப்பதான் அண்ணாமலை அந்த படம் தான் வந்துட்டு இருந்த டைம். சோ அதெல்லாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு நான் குழந்தையா பால்காரன் சொல்லிட்டேன். அவர் பெருந்தன்மையா சிரிச்சுட்டு குழந்தை பதில் சொல்றா அப்படின்னாரா அம்மா சொல்லுவாங்க. சோ எங்க ஃபேமிலியே ஒரு பெரிய ஃபேன். அதுவும் இல்லாம கபாலிக்கு எங்க ஹஸ்பண்ட் இங்க ஃபுல்லா ரிலீஸ் அப்போ சிட்னி ஆஸ்திரேலியால நாங்க நிறைய ஒபேரா ஹவுஸ் கேன்பரா எல்லாத்தையும் டான்ஸ் எல்லாம் பண்ணி ஓப்பனிங்கே பயங்கரமா பண்ணோம். சோ ஒரு தீவிர தலைவர் ஃபேன். ஐ அம் சோ ஹாப்பி யூ கைஸ் ஆர் டூயிங் திஸ். Thank you. நடக்கிற அதிர்ச்சி என்பி செக்மெண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. I just wanted to say that. ஆஹா. ஓ, thank you. அந்த என்பி அதிர்ச்சி பெருமையா பேசுறாங்க, நம்மள தான் பெருமையா பேசுறாங்க. சிட்னி Thank you சாவித்ரி மேம், சிட்னியிலிருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், ஒரே உண்மையை சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் பேசினது விக்னேஷ் காந்த் இல்ல, சபரி பேசிட்டு இருந்தேன். சாரி, என்பி எனக்கு தெரியும், எனக்கு NP நல்லா நினைச்சு பேசுறாங்களா? பட் இந்த எக்ஸைட் ஐயோ நான் பேசலீங்க. அவன் வாய்ஸ் இதோட இது வரும். ஏங்க அவனும் பேசலைங்க, சபரி தாங்க இந்த பொன்னியில நடிப்பாரு இல்லைங்க. அத பார்த்தது இல்லையா அவங்க? Oh my god. பாரு, அவங்க என்னைய விட உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் எக்ஸைட் ஆகுறாங்க. Thank you சாவித்ரி மேம், thank you. Thank you சிட்னி சாவித்ரி மேம். சிட்னி சாவித்ரி தான் அழகா இருக்கு. சிட்னி சாவித்ரி நம்மளும் ஞாபகம் வச்சுக்க முடியும். சிட்னி சாவித்ரி எஸ் சூப்பரா எப்போ இருக்கு. நம்ம சிட்னி போறோமோ சாவித்ரி பார்க்கணும். ஓகே டன். இல்ல சாவித்ரி மேமே கூப்பிட்டு சிட்னி போவோம். ஜெய். அவங்கள கூப்பிட சொல்லி நம்ம இங்க இருந்து சிட்னி போவோம். சிட்னி போக வேண்டியதான். அங்க ஒரு ஈவென்ட் பண்ணுவோம். ஆனா போனை கட் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம எங்க இதை கேட்டு ஓகே பண்ணிடுவோம்னு நேரம் கட் பண்ணிருப்பாங்க. போறாம பிடிச்சவங்க. ஹலோ, அவங்க சொன்னது நோட் பண்ணி அடுத்த கால் பண்ணிட்டாங்களா? பாத்தீங்களா, கட் ஆயிருச்சுல இந்த கால். நம்ம ஆளுங்களே வேணாலும் கட் பண்ணிருப்பாங்க, விட்டு போயிருப்பாங்க. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க தான் சிட்னி போயிருப்பாங்க. நீங்க சிட்னிக்கு வர போறீங்களா? ஐயோ போன் கால் எடுத்துனா பயந்துருப்பாங்க. உன்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல? எடுத்துட்டேன். இப்படி கேப்பீங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆனா அந்த முன்னாடி ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோகன்லால் சார் சொன்னார்ல, தமிழ் கேரளா மக்களே விரும்ப மாட்டாங்கன்னு. எனக்கு ஜெயிலரில் அப்படிதான் இருந்துச்சு. ஜெயிலரில் கிளைமேக்ஸ் அப்போ இந்த பக்கம் மோகன்லால் சார் சமமா சவுண்ட் பண்ணிட்டாரு, சிவராஜ்குமார் சார் சமமா சவுண்ட் பண்ணிட்டாரு. ஐயோ என்ன ஆக போகுது, தலைவர் என்ன பண்ண போறாருன்னு இருக்கப்ப அப்படி வருவேன். அவ்வளோதான், க்ளோஸ்.
ஸோ அந்த மொமெண்ட் தான் எல்லார்ட்டையும் கேட்டிங்களா பீக் ரஜினி சார் மொமெண்ட் என்னன்னு. அது ரீசெண்ட் டைமில் எனக்கு அந்த மொமெண்ட் வந்துட்டு அது மாதிரி எனக்கு அப்படியே ஐயோ அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிகார் பயன்படுத்தினது ஜெயிலரில் தான். பாபாக்கு அப்புறம் அவர் எதுலேயுமே பயன்படுத்தலை. அது ஆன் ரிக்வஸ்ட் ஆஃப் நெல்சன் சாராகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஷாட்டை பார்க்குறப்ப நான் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நானும் யோசித்தேன். இவரும் பயங்கர மாசான ஒரு என்ட்ரி, அவருக்கும் மாசான என்ட்ரி. இப்போ தலைவருக்கு அதை விட மாசா ஒன்று வைக்கணும்னா அது இதால் மட்டும்தான் முடியுங்கிறதுனால மேபி அக்செப்ட் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. வேற எதுவும் அந்த ஏரியாக்குள்ள ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லாமல் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இதை கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் சாரும் கேட்டிருப்பார். ஓகே, அவர் கேட்காம இருந்திருக்க மாட்டார். கபாலி காலால கண்டிப்பாக பாரஞ்சித் சாரும் கேட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுக்குலாம் நோ சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காருன்னா அப்போ அப்படி அதுவும் இல்லாமல் சிவராஜ்குமார் சாரோட என்ட்ரி அந்த மாஸ் வந்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணோம் தியேட்டரில். ஸோ அப்படி ஒரு இதுக்கப்புறம் ரஜினி சார் என்ன பண்ண போறாருன்றப்ப அந்த மொமெண்ட்ல அதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ண பத்தியா, நம்ம கூட நடிக்கிற கோ ஸ்டார்ஸ் அவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோஸ், அவங்களுக்கு அந்த மாஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு பத்தியா, அதுதானே பெரிய விஷயம் அந்த இடத்துல. ஓகே, ரஜினியிடம் தொடர்ந்து ஸ்டைல் நடிப்பையே தந்து கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் கேரக்டர் நடிப்பிலும் கவனம் செலுத்தினால் என்ன என்று கேட்டேன். நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள். கமல் சார் நான் சொன்னேன் கமல் சார் தான் சொல்லியிருப்பாரு. ஃபுல்லா படிச்சிருந்தேன் அதான் என்று கேட்டேன். என் வழி தனி ரஜினி அமைதியாக என்னிடம், கமல் நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், எனக்கு ஸ்டைல் நடிப்பு தான் சரி என்றார். இப்படி அவரது பதில் எதுவும் நேரிடையாகத்தான் இருக்கும். சுற்றி வளைத்து என்பதே அவரிடம் கிடையாது. அபூர்வ ராகங்கள் முதல் ரஜினி கமல் இருவரும் சுமார் 16 படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இதுவே ஒரு பெரிய சாதனை தான். அடுத்த கால் ஜாக்லின் பேசுறாங்க. உடனே ஆக்டிவ் ஆயிரும் அந்த உடம்பு. ஹலோ ஹலோ ஜாக்லின் அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டீமுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். நீங்க ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் உங்க டீமுக்கு. தேங்க்யூ மேம். ஸோ எனக்கு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கண்டெல்லாம் பார்த்து தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நீங்க எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? ஏன்னா 50 ஹவர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் பேசிட்டே வேற இருக்கிறீங்க, த்ரோட் எல்லாம் ட்ரை ஆகும். ஸோ அது நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? உண்மையை சொல்லிடுவா மேம், நான் எதுவுமே ஸ்பெஷல் மெஷர்னு ஒன்று எடுக்கவே இல்லை மேம். நான் கண்டென்ட் இந்த கடைசி ஒரு 5 நாளில் 2 நாள் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். சாப்பாட்லேயும் பெருசாக எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணல. எனக்கு அப்படி எதுவும் பண்ணாலும் ஒர்க் ஆகுமான்னு தெரில. ரெகுலராக எனக்கு எப்பயுமே ஒரு ஆல்டர்னேட் மெடிசின் மாதிரி ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணுவார், ஜபருல்லான்னு சொல்லி. அவர் மட்டும்தான் அந்த 3 நாள் என் கூட இங்கே இருக்கார். ஸோ இது ஆரம்பித்ததுலேருந்து இங்கே இருக்கார். அவர் ஒரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்பார், இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல். இதை தவிர ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. இங்கே நான் சாப்பிட்டதும் சாம்பார் இட்லியிலேருந்து இதுலேருந்து எல்லாமே தான் சாப்பிட்டேன். சும்மாவே தூங்காம தாங்க இருப்பார். மேபி எல்லாத்தையும் தாண்டி தலைவருங்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இன்டேக்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. இதை பண்ணியே ஆகணுன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தலைவர் சொல்கிறது தான். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வச்சா அதை நம்ம அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது தான். ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அவரால் தான் இது நடக்குது அப்படிங்கிறத முழுசாக நம்புகிறேன் இந்த நிமிஷம் வரலையும். ஸோ அதனால தான் இந்த எனர்ஜியாவது இவ்வளோ தூரம் நமக்கு சஸ்டெயின் ஆகி கொண்டு வந்துட்டு இருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். ஓகே சார். ஆக்சுவலாக நான் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் எப்படின்னா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரஜினி சார் அந்த பாட்ஷா மூவி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன். அதுவும் அந்த சேஃப்டி ஸ்டார்டிங்ல அந்த கேசட்ல ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அது அடிக்கடி போட்டு அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். அப்புறம் சன் டிவில 1999 நினைக்கிறேன், அந்த டைம்ல ரஜினி 25 ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க. 25 இயர்ஸ்ல ரஜினிகாந்த் ஒரு ஆல்பம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, ரஜினி 25 ஒரு சாங் எல்லாம் கூட உண்டு. மாமே வந்தாண்டி இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா மேம்? தித்தி மிதி மீதான் நான் மாமே வந்தாண்டி. உழைப்பாளியும் நானே முதலாளியும் நானே. எங்க இருந்து எப்படி எடுத்தாங்க சாமு? இன்னொரு சாங் அதுல ரஜினி 25 சூப்பர் தானேன்னு ஒரு சாங் எல்லாம் வரும். அப்ப நான் பார்த்தது எனக்கு. நீங்க இப்ப ரஜினி 50 நீங்க இப்ப செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு அது இன்சிடென்ட்டா ஞாபகத்துல வந்தது. ஆக்சுவலா
சூப்பர் ஸ்டார் 25 செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு 8 வயசோ என்னமோ நினைக்கிறேன். ஏய் ஆமா. ஏய் ஆமா 8 வயசு 9 வயசு அந்த டைம் தான். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்போம். சன் டிவியில் அந்த ஷோ போட்டாங்க. லதா ரஜினிகாந்த் மேம் தான் அதோட டோட்டல் செலிப்ரேஷன் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அப்போ கலைவாணர் அரங்கம்ல தான் அந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த விஷுவல்ஸ்லாம் கூட ஞாபகம் இருக்குது. ரஜினி 25க்கு ஒரு சாங் ஒன்று வரும். அப்புறம் இந்த பாட்டு வந்து அந்த டைமில் தயான்னு சொல்லி ஒரு ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க லதா ரஜினிகாந்த் மேம். அதில் தான் இந்த தித்தி மிதி மீதா வந்து எல்லா ஸ்கூல் ஆனுவல் டேலையும் ஆடுற பாட்டு. 2 கையில கர்ச்சீஃப் அதாவது பெண்களையும் ஆட வச்சு, இல்லைன்னா பெண்களுக்கே ஆண்கள் வேஷமும் போட்டு ஆட வைப்பாங்க. அப்படிதான் நிறைய ஸ்கூல்ல ஆனுவல் டேல ஆட வைப்பாங்க. அதுக்கு வந்து இது உடனே கொண்டு வந்துடுறேன். தித்தி மிதி மீதா தாண்டி மூஞ்சி வரைஞ்சாடும். ஆமா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிளாசா டாக்கீஸில் வைத்திருந்த பெரிய கட் அவுட்டை அவர் பார்த்தார். அதன் பிறகு அவரை நான் சந்தித்த போது, உங்கள் விளம்பரங்கள் எனக்குள் ஒருவித வைப்ரேஷன் உண்டாக்குகின்றன என்றார். இதன் பின் ரஜினி அனுப்பி உங்களை வந்து பார்க்கிறோம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகிய மூத்த கலைஞர்கள் இருக்கும்போது தன்னை இப்படி அழைப்பதை ரஜினி விரும்பவில்லை. அப்படி விளம்பரப்படுத்துவதை நிறுத்திவிட சொன்னார் என்றார்கள் அவர் சார்பாக வந்தவர்கள். செலிபிரிட்டியா ஃபேனா? அப்படி செலிபிரிட்டி இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் ஃபேனா இருந்து செலிபிரிட்டி ஆயிருக்காரு, அப்படி கேக்குறேன். இவர் ஒரு செலிபிரிட்டி. ஓகேண்ணே. ஆமா. தானு சார், ப்ரொடியூசர் தானு சாரா? ஏய், நீ என்ன இன்னொரு பேப்பர் ஏய், வச்சிருக்கியா? இல்ல, உண்மை அதுதான். உண்மையை சொல்லு. இந்த கண்டென்ட் அங்க ஒரு அப்படியா? வெர்ஷன் இருக்கு. நீ நான் சொல்லி இல்ல, முடிக்கிறதுக்குள்ள அவரே வீடியோஸ் பார்த்திருக்காரு. இல்ல உண்மையை சொல்றேன். இது தானு சார் சொன்னாரு. தானு சார் ஃபுல் இன்டர்வியூல இத அதே வீடியோ பார்த்து அண்ணனும் எடுத்தாரு. இப்ப 2 பேரும் ஒரே வீடியோ பார்த்தா அது ஒரே பேர் ஷேர் பண்ணி பேசியிருக்கலாம்ல. மாறி மாறி வீடியோ எடுத்து கஷ்டப்படுத்துறீங்க. ஆமா ஆமா ஆமா, இது வந்து கலைமொழி. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஓகேவா? இப்போ வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க 2 பேர். நான் 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. நைட் நம்மகிட்ட தீப்பொறின்னு ஒருத்தர் போன்ல பேசினார் தெரியுமா? அவர் வந்து அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்க லைவ். அது என்னன்னா கை குழந்தை ட்வின்ஸோட கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ இதுதான் இந்த இடத்தோட வைப். நிலா, நவில், நித்திலன், நிலா. சோ நைட் பேசிட்டு இருந்தாங்க. அந்த வைப் கொடுக்கிறதுக்காக தீபொரி சார் வந்து இங்க இருந்து வந்திருக்காரு. ஏன் சார் இப்படி அதுக்காக பிள்ளைங்களை இந்த குழந்தைங்களுக்கு 2.5 ஹவருக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும். நைட்டெல்லாம் முழிச்சிருக்கிறதுக்கு எங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு நாள் நீ ஒரு நாள்னு. அப்படி முழிச்சிருக்கிறதே கஷ்டம். நீங்கள் 50 மணி நேரம் முழிச்சிருந்து பண்ணுறீங்க. இது கூட வரலைன்னா எப்படி? இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் உனக்கு பாராட்டு இன்னைக்கு வேணுமா? சரி, ஓகே. எனக்கு ஆனால் சங்கடமா இருக்கு குழந்தைகளை தூக்கிட்டு காலையில வந்திருக்காங்க அப்படிங்கிறது. பட் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.